2 நாள் பயணமாக மோடி புருனேக்கு போன உடனேயே எல்லோருக்குமே ஒரு பதற்றம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே மோடி இங்கே போடுற கண்ணாடியிலேருந்து, எழுதுகிற பேனாலேருந்து, போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து பல லட்சங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வீடு பல கோடி ரூபாயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. விமானம் 8000 கோடியில் வாங்கியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் புருனே மன்னர் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு கார் இருக்குது, எப்படிப்பட்ட ஆடம்பர பங்களா இருக்குது, இதெல்லாம் மோடி போய் பார்த்தார் அப்படின்னா, எனக்கு இது வேணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை கரியாக்கிடுவாரோ என்ற பயம் எல்லோருக்குமே இருந்துச்சு. ஆனால் புருனேக்கு போன மோடி அவர்களை புருனே மன்னர் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலான உமர் அலி சைபுதீன் பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறார். வெறுமன பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தால் பரவாயில்ல, அந்த பள்ளிவாசல் எப்படியெல்லாம் கட்டப்பட்டுச்சு, அதுக்கு எவ்வளவு உழைப்பை கொடுத்தாங்க, ஒரு பள்ளிவாசல் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற சொல்லும் விதமாக ஒரு படத்தை, ஒரு குறும்படத்தை திரையில் மோடியை உட்கார வச்சு போட்டு காமிச்சிருக்கிறாரு. இந்த படம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிவாசலில் நடந்த ஹிஸ்டோரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஒரு 50 ஹிஸ்டோரிக்கல் மூமெண்ட் கொண்ட ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தையுமே மோடிக்கு பரிசளிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மோடி அவர்களை நான் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கையெழுத்தும் வாங்கியிருக்கிறாங்க. இது சாதாரண ஒரு விஷயம் தானாங்க. ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போறாருன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட்டிட்டு போவாங்க, அன்பு வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே கருதலாம். ஆனால் இது புருனே மன்னரும் அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்க கூடும். ஆனால் இதை நம்ம பார்வையில் பார்க்கும்போது இது மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2019ஆம் ஆண்டு பாபர் மசூதி வழக்கில் அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அறிவிச்ச உடனேயே அந்த ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியவர் தான் இந்த பிரதமர் மோடி. வெறுமன அடிக்கல் நட்டு மாட்டல, அந்த கோயிலே திறந்து வச்சவர். அது மட்டுமல்ல, வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய அந்த வக்பு சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கணும், வில்லங்கமாக்கணும், வக்பில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை எல்லாம் அபகரிக்கணும் என்ற நோக்கத்தில் இப்படியான சட்டத்தை கொண்டு வந்த மோடியை யூசிசி அப்படின்ற பெயரில் முஸ்லிம்களுடைய சட்டத்தை மட்டும் பறிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய இதே மோடியை, முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார் என்பதற்காகவே ஒரு மாநிலத்தையே 2 யூனியன் பிரதேசமாக மாற்றிய இதே மோடியை, தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லிம்களை ஒரு நாட்டில் ஊடுருவி வந்தவங்க, அதிக பிள்ளை பெற்றவர்கள் என்று சொன்ன அதே மோடியை, முஸ்லிம்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம இன்னைக்கு ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு நிலையை தன் கட்சியில் ஏற்படுத்திய அதே மோடியை, முஸ்லிம்களுடைய கோட்டாவை அழிப்பேன் ஒழிப்பேன் சொன்ன அதே மோடியை, முஸ்லிம்களை குஜராத்தில் கொத்து கொத்தாக கொன்றதை வேடிக்கை பார்த்த அதே மோடியை, பில்கிஸ் பானுவை ரேப் பண்ண, பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை விடுதலை செய்த அதே மோடியை இன்னைக்கு பள்ளிவாசலுக்குள்ள உட்கார வச்சு பள்ளிவாசல் கட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுப்பா, பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்தையே போட்டு காமிச்சிருப்பது என்பது மோடிக்கு மிகப்பெரிய பாடமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மோடியை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அவர் புருனே மட்டுமல்ல, இதற்கு முன்பு துபாய்க்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் ஷேக் சையத் கிராண்ட் பள்ளிவாசலுக்கு போனார் 2015ஆம் ஆண்டு. அந்த பள்ளிவாசலுக்கு போன மோடி அவர்கள் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோலாம் வெளியிட்டதெல்லாம் பார்த்தோம். இது மட்டுமல்ல, 2023ஆம் ஆண்டு எகிப்துக்கு போன மோடி அங்கே இருக்கக்கூடிய 11ஆம் நூற்றாண்டு பழமையான பள்ளிவாசலான அல் ஹக்கீம் பள்ளிவாசலுக்கு போய் அங்கே குஜராத்தில் செட்டிலான போக்ரா கம்யூனிட்டி தான் இதை கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பெருமையாக பேசினார். இது மட்டுமல்ல, 2019ஆம் ஆண்டு மாலத்தீவில் இருக்கக்கூடிய 1658ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஓல்டஸ்ட் மாஸ்கான ஃப்ரைடே மாஸ்க் அது சிதிலமடைஞ்சிருக்கு, அதை நாங்கள் இந்தியா சார்பாக நாங்களே கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி மாலத்தீவு பார்லிமெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணவர் தான் மோடி. இப்படி வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பார்வையிடுவதும், அந்த பள்ளிவாசலில் செல்ஃபி எடுப்பதும், அந்த பள்ளிவாசலை புகழ்ந்து பேசுவதும், அங்கே நான் பள்ளிவாசலை கட்டித்தரேன்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் உள்ளூரில் இது வரைக்கும் ஒரு பள்ளிவாசலுக்காவது போயிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்று கூட கிடையாது. இவ்வளவு ஏன் 2019ஆம் ஆண்டு கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்த பிறகு அங்கே ராமர் கோயிலை அவர் அடிக்கல் நாட்டி திறந்து வைக்கிறார்ல, இதே போல் அங்கே பாபர் மசூதிக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல நாங்கள் பள்ளிவாசலை கட்ட போகிறோம், அந்த பள்ளிவாசலை நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு மோடிக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அந்த அழைப்பை மோடி அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. சரி, இதுவாது முஸ்லீம் அமைப்பு அதனால் சொல்லலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு முதலமைச்சரே பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்லி மோடி அவர்களை அழைச்சிருக்கிறாரு. அதுக்கும் மோடி அவர்கள் போல. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இதுவும் அதே துபாய்க்கு போகும்போது தான். துபாயோடைய பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்த சில நாட்கள்லேயே 2015ஆம் ஆண்டு கேரளாவில் சேரமான் பெருமான் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மோடியை அழைக்கிறாங்க. எதற்கு அப்படின்னா, முசிறி ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு கேரளா டூரிசம் ப்ராஜெக்ட்.
இதை வந்து பள்ளிவாசலும், இந்த சேரமான் பெருமான் பள்ளிவாசலும் இதில் வருது. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தான் இன்னாகிரேட் பண்ணணும், துவங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது கேரளா முதலமைச்சராக இருந்த உம்மன் சாண்டி அவர்கள் மோடியை அழைக்கிறாரு. மோடி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் மோடி இப்படி வர்றேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது இந்துக்களுக்கு எதிரான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி RSS உடைய அஃபிலியேட்டட் அமைப்புலாம் இருக்கும் தெரியுமா, அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி போராட்டம் பண்ண உடனேயே அப்போது கேரளாவுடைய பாஜக மாநில தலைவராக இருந்த முரளிதரன் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, மோடி வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு தான் சொன்னாரே தவிர இந்த விழாவுக்கு இன்னாகிரேட் பண்ணுவதற்கு நான் வருவேன்னு சொல்லவே இல்லை, அதை மீடியாக்கள் தவறாக பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டார். மோடி அதற்கு இதுவரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலை. அந்த பள்ளிவாசலுக்கும் அவர் போகவே இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய மோடி அவர்கள் உள்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பள்ளிவாசலுக்குமே அழைப்பு விட்டும் கூட போவதில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட முடியுது. இந்த வெறுப்புணர்வுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த RSS உடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கோல்வார்கர் அவர் தன்னுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவுடைய நிலம் என்பது ஒரு இந்துக்களுடைய பூமி, இதில் வந்து ஒரு ஹோட்டலாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இந்த பூமியை பயன்படுத்தவர் தான் இந்த முஸ்லீம்கள் வந்து இந்த பூமியில் கட்டக்கூடிய இந்த பள்ளிவாசலாக இருக்கட்டும், இன்னப்பிற வழிபாட்டு தலங்கள், மதரசா உள்ளிட்ட எந்த ஒரு விஷயமே இந்த பூமியை வந்து வயலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்று எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் படித்து வளர்ந்தவர் தான் இந்த மோடி அவர்கள். அதனால இந்த RSS கும்பலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலுமே ஒரு குரோத மனப்பான்மையோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் ஆரம்பத்திலே புருனே மன்னர் இப்படி பள்ளிவாசலை கூட்டிட்டு போய் படத்தை காமிச்சது, கையெழுத்து வாங்கினது எல்லாம் மோடிக்கு ஒரு பாடம் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 2024 ஜனவரி மாதம் ராமர் கோயிலை மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார். இப்படி திறந்து வைத்த ஒரே வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகண்ட் மற்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய 2 பள்ளிவாசல்கள் இல்லீகல் கட்டிடம் அப்படின்னு சொல்லி இடிக்கப்படுது. உத்தரகண்டில் ஹால்துவானி அப்படின்ற பகுதியில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது. இந்த கலவரம் நடந்த பிறகு அந்த உத்தரப்பிரதேசத்துடைய மாநில அரசு பள்ளிவாசலும் அங்கே இருக்கக்கூடிய மதரசாவையும், நூற்றாண்டு கடந்த பள்ளிவாசல் அதை இல்லீகலாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிவாசலையும் மதரசாவையும் இடிச்சாங்க. அது மட்டுமல்ல, டெல்லியில் மெஹ்ரௌலி அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 600 வருடம் பழமையான ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை வந்து இடித்து தள்ளுறாங்க, இல்லீகல் கட்டடம் அப்படின்னு சொல்லி. வெறுமான அந்த பள்ளிவாசலை மட்டும் இடிக்கல, அந்த பள்ளிவாசலில் ஒரு ஸ்கூலும் நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஸ்கூலையும் எடுத்துருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இறந்தவர்களுடைய உடல்களை புதைக்கக்கூடிய அந்த கபர்ஸ்தான் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்தையுமே இடித்து தள்ளினது இந்த ஒன்றிய பாஜக அரசு. இது மட்டும் இல்லைங்க, ரோடை நாங்கள் பெருசாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் பள்ளிவாசல்கள் இடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறது தான் இந்த பாஜக. அதாவது 2023ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ஊபியில் பிரக்யாக்ராஜ் அப்படின்ற பகுதியில் 11ஆம் நூற்றாண்டு சாஜி பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலை ரோடு அகலப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இடிக்கிறாங்க. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி இது இடிக்கிறாங்களா, ஜனவரி 16ஆம் தேதி கோர்ட்டில், லோக்கல் கோர்ட்டில் இந்த வழக்கு வரப்போகுது, இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அவசரமாக இந்த பள்ளிவாசல் இடிச்சிச்சு ஊபி அரசு. 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 300 வருடம் பழமையான பள்ளிவாசல் ஊபி முசாபர் நகரில் ரோடு அகலப்படுத்துவதற்காக இடிக்கப்பட்டுச்சு. இதுவாது பரவாயில்லைங்க, ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்ட பள்ளிவாசலை கூட, சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த பள்ளிவாசலை கூட நாங்கள் டிராஃபிக் காரணம் கட்டி இடிக்கக்கூடிய வேலையிலலாம் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க. குறிப்பாக வந்து 2009ஆம் ஆண்டு டெல்லி அரசால் ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்ட சுனேகிரி பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலில் டிராஃபிக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் இந்த பள்ளிவாசலை இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னா, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற முழக்கம் இன்னைக்கு பரவலாக இருக்குது தெரியுமா. இந்த முழக்கத்தை எழுப்பியவரும், அது மட்டுமல்ல 1930ஆம் ஆண்டு சுயாட்சி தீர்மானம் போட்டவரான சுதந்திர போராட்ட வீரரான மௌலானா ஹசரத் மெகானி அவர்கள் வாழ்ந்த இடம்தான் இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை இடிக்கக்கூடிய வேளையில் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், லோக்கல் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, வழக்கு இருந்தும் கூட ஒரு வாரத்திற்கு முன்பே ஒரு பள்ளிவாசல் இடித்தாங்க ஊபிலன்னு சொன்னல. இதே சம்பவம் டெல்லியிலையும் நடந்துச்சு. டெல்லியில் ஜஹாங்கீர் பூரி அப்படின்ற பகுதியில் டெல்லி கலவரம் நடந்த பிறகு முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க. அதில் பள்ளிவாசலுடைய அந்த காம்பவுண்ட் சுவரும் வந்து இடிக்கப்படுது. இப்படி இடிக்கப்படும் போது பிருந்தாகாரித் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளும் முஸ்லீம் அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. உடனடியாக உச்சநீதிமன்றம் இப்படிலாம் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் போடுறாங்க.
ஆனால் இப்படி ஸ்டே ஆர்டர் போட்டும் கூட 30 நிமிடங்கள் தொடர்ச்சியாக இடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முனிசிபல் கார்பரேஷன். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போய் செல்ஃபி எடுக்கிறதும் அங்கே பெருமையாக பேசுறதும் அந்த பள்ளிவாசலில் போய் படம் பார்க்கறதும் இருக்கக்கூடிய மோடி உள்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை தொடர்ச்சியாக இல்லீகல் என்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லி இடிப்பதாக இருக்கட்டும், டிராஃபிக்னு சொல்லி இடிப்பதாக இருக்கட்டும், ரோடு அகலப்படுத்த போறேன்னு சொல்லி இடிப்பதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இது போன்ற வேலைகள்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெறுமன இப்படி இடிக்கிறது மட்டும் இல்லைங்க, புதிய ஒரு ட்ரெண்டையுமே பாஜக 2019க்கு பிறகு உருவாக்கி இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதியை காவி சங்கிகள் வந்து இடிக்கிறாங்க. இடித்த பிறகு 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கோயிலுக்கு சாதகமாக கொடுக்குறாங்க, கோயில் இடம்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ கோயில் இடம்தான் சொல்லி கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற பல பள்ளிவாசல்களை நாம் ஏன் கோர்ட்டு மூலமாக அபகரிச்சிடக்கூடாது, கோர்ட்டு மூலமாக இடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நெரேட்டிவை இந்த பாஜக செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ தீர்ப்பு வந்த போதெல்லாம் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி ஒரு பள்ளிவாசல் தானுங்க, அந்த ஒரு பள்ளிவாசல் ராமர் பிறந்த இடம் சொல்றாங்க, விட்டு கொடுத்துருங்க, இப்போ என்ன இருக்கு, சமாதானமாக போயிடலாம், சண்டை இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோருடைய பார்வையாகவும் எல்லோருடைய குரலாகவும் முஸ்லீம்களை நோக்கி இருந்துச்சு. ஆனால் இவங்க ஒரு பள்ளிவாசலோட மட்டும் நிறுத்தலை, இப்படி கோர்ட்டுக்கு போய் பள்ளிவாசல் அபகரிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக மதுராவில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பள்ளிவாசலை கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்னைக்கு கோர்ட்டுமே அதை சர்வே பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அது பள்ளிவாசலா இல்லை கோயிலா அப்படின்னு சொல்லி. மோடியோட சொந்த தொகுதியான வாரணாசி, அந்த வாரணாசி தொகுதியில் இருக்கக்கூடிய காசியில் இருக்கக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசல், அதில் வந்து வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது, அதை சிவலிங்கம் சொல்லி ஏஎஸ்ஐயை சர்வே பண்ண விட்டு இன்னைக்கு அந்த பள்ளிவாசலுக்குள்ளேயே வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு உத்தரவையுமே கோர்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மட்டுமல்ல, ஊபியில் புடான் அப்படின்ற இடத்தில் இருக்கக்கூடிய 800 வருடம் பழமையான ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்ட சம்சி ஜாமா பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல் வந்து சிவன் கோயில் இடிச்சுட்டு தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு எங்களுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் காவி சங்கிகள் கோர்ட்டில் ஒரு வழக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கர்நாடகாவில் திப்பு சுல்தான் காலத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கட்டப்பட்ட ஜாமியா பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ ஹெரிட்டேஜால் பராமரிக்கப்பட்டு வருது. இந்த பள்ளிவாசலுமே இந்து கோயில், இதில் எங்களுக்கு வழிபட வேண்டும் என்று மோடி பெயரில், அதாவது நரேந்திர மோடி விச்சார மஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு கேஸ் போட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு, வழிபாடு நடத்த அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அதினா பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலை இந்து கோயில் இருக்கக்கூடிய இடம் சொல்லி ஏஎஸ்ஐ இன்னைக்கு இழுத்து மூடி இன்னைக்கு யாருமே நுழைய முடியாத பகுதியாக மாற்றி இருக்கிறாங்க. இவ்வளவு ஏன், தாஜ்மஹால் கூட இந்து கோயிலாக இருந்த இடம் தான், இந்து கோயில் அடிச்சுட்டு தான் பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விவாதமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்க இல்லீகல் என்ரோச்மெண்ட் என்ற பெயரில் இடிப்பதும், டிராஃபிக் காரணம் காட்டி இடிப்பதும், அது மட்டுமல்ல ரோடை வந்து வைடன் பண்றேன், விரிவாக்கம் பண்றேன்னு சொல்லி இடிப்பதோடு மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய முக்கியமான பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களை எல்லாமே கோயில் இருந்த இடம் என்று சொல்லி கோர்ட்டுக்கு போய் சர்வே எடுக்க சொல்லி அங்கே வழிபாடு நடத்தக்கூடிய வேலையில் ஒன்றிய பாஜக அரசும் பாஜக கட்சியும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஏன் இதை பண்ணுறாங்க? வெளிநாட்டுக்கு போனால் அங்கே வெளிநாட்டு முஸ்லீம்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய மோடி, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை புகழக்கூடிய மோடி உள்நாட்டு முஸ்லீம்களை இப்படி வஞ்சிக்கிறாரே, இவ்வளவு மோசமாக பேசுகிறாரு, கலவரத்தம் தூண்டும் விதமாக நடக்கக்கூடிய சம்பவங்களை வேடிக்கை பார்க்குறாரு, இதெல்லாம் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழ்ந்ததான அடையாளம் இருக்கக்கூடாது, இந்தியாவில் முஸ்லீம்களை புகழக்கூடிய அடையாளங்களோ கட்டிடங்களோ இருக்கக்கூடாது, வரலாற்று சான்றுகளை சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களும் இருக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக ஒன்றிய பாஜக அரசு, குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா வேலையுமே இந்த பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இடங்களுடைய பெயர்களை மாற்றுறது ரொம்ப வேகமாக நடக்குது. அலகாபாத் அப்படின்ற இடத்த பிரக்யாக்ராஜ்னு மாற்றினாங்க, அவுரங்காபாத்ன்ற இடத்த சத்ரபதி சம்பாஜின்னு சொல்லி மாற்றினாங்க, உஸ்மானாபாத்ன்றதை தாரா சிவுன்னு மாற்றினாங்க, முகல் சராய் அப்படின்ற பகுதியை தீன் தயாள் உபாத்யாயா அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க, ஃபைசாபாத் என்ற பகுதியை அயோத்தியான்னு சொல்லி மாற்றினாங்க, அவுரங்கசீப் ரோட அப்துல் கலாம் ரோடுன்னு மாற்றினாங்க, இப்போ அலிகரை ஹரிகர்ன்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. ஹைதராபாத்தையுமே பாக்கியலட்சுமி நகர்னு சொல்லி மாற்றக்கூடிய வேலையிலுமே இந்த ஒன்றிய பாஜக அரசும் பாஜக கட்சியும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இவராது கட்சி அரசியல் போகிறாங்க விட்டுருங்க, ஆனால் கட்சி அரசியலை தாண்டி குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முர்மு அவர்களே புகால் தோட்டம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துடைய பெயரை
அம்ரித் உத்யான் அப்படின்னு சொல்லி மாற்றம் பண்ணி அறிவிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா, முஸ்லிம்கள் தங்களுடைய அடையாளங்களை இழக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய பெருமைக்குரிய விஷயங்கள் கட்டிடங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, அது ஹெரிட்டேஜ் சைட்டாக இருந்தாலும் சரி அப்படின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது வன்மத்தை கேட்கக்கூடிய இதே மோடி வெளிநாட்டிற்கு போனால் மட்டும் அந்த பள்ளிவாசலில் போய் செல்ஃபி எடுப்பதும், அந்த பள்ளிவாசலில் போய் படம் பார்ப்பதும், பள்ளிவாசலில் போய் கையெழுத்து போடுவதும், பள்ளிவாசலில் உயர்வாக பேசுவதும், மாலத்தீவில் ஒரு பள்ளிவாசலை நான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி பேசுவதெல்லாம் இரட்டை நிலைப்பாடாக இருக்குது தெரியுமா? ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா, பணம் மட்டும்தான். பாஜக சங்கிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாராட்டுவதற்கு காரணம் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பண வசதிகள். ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இவர்கள் ஆதரவாக செயல்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த முஸ்லீம்களை காட்டி தான் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களை அடிமைப்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டை தங்களுடைய அரசியல் மேம்பாட்டுக்காக தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய முடியும் அப்படின்ற ஒற்றை காரணம் தான் இதற்கு பின்னணியில் இருக்குது. அப்போ இதுலேருந்து குறிப்பாக நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, மோடியை பின்பற்றக்கூடிய அக்மார் சங்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க மோடியுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் நம்மால் வெளிநாடு போனால் ஒரு மாதிரியும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட ஒரு மாதிரி நடக்கிறாரு, அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எதிரிகளாக காமிச்சு நம்மளை ஏமாத்துறாரா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களிடம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த பாஜக செய்யக்கூடிய இந்த வெறுப்புணர்வு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்படும். சரி, இது ஒரு புறம் இருக்க, உச்சநீதிமன்றம் பிரிவு 21 இறக்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் இந்த புல்டோசரை வச்சு இல்லீகல் என்ரோச்மெண்ட் சொல்லி எல்லா இடங்களையும் இடிக்கக்கூடிய வேலையில் இந்த பாஜக ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி, குறிப்பாக இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அவங்க ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணுறாங்க. இதில் 2022 ஏப்ரல் முதல் ஜூன் வரை ஒரு 3 மாத காலங்க, இந்த 3 மாத காலங்களில் மட்டும் 128 முஸ்லீம்களுடைய வீடுகள் 5 மாநிலங்களில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் இருக்குது. அப்படி இடித்ததுனால என்ன இருக்குது அப்படின்னா, 617 பேர் வீடுகளின்றி அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அறிக்கை சொல்லுது. அப்போது இங்கே தொடர்ச்சியாக ஒரு குற்றம் செய்கிறார் அல்லது ஒரு கலவரத்தில் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, இது ஒரு குற்றச்செயல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பள்ளி சிறுவன் தன்னுடைய சக மாணவனை, ஒரு இந்து மாணவனாக இருக்கான், அவனை போய் அடிச்சிட்டான் அப்படின்றக்காக நீ மத ரீதியாக தான் அடிச்சிட்டேன்னு சொல்லி அவனுடைய வீட்டையுமே, அவங்க இருக்கிறது வாடகை வீடு, அந்த வாடகை வீடையுமே இடிக்கக்கூடிய வேலையில் பாஜக அரசு இன்னைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பிரிவு 21 அடிப்படை வசதியாக வீடு வந்து சொல்லுது, அதை நீங்கள் இடிக்கக்கூடாது. நாடு முழுவதும் இந்த புல்டோசர் ராஜுக்கு எதிராக ஒரு பேன் இந்தியா கைட்லைனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த வழக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அதற்குள்ள எல்லோருமே கைட்லைனை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிகளிடமே இந்த கைட்லைனை கேட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய புல்டோசர் அரசியலை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உச்சநீதிமன்றம் பிரிவு 21 பயன்படுத்தும் அப்படின்றதான் எல்லோருடைய பார்வையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகவே கூடாது நம்ம சொல்லலை. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போவதை போல உள்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு வாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திங்க, அவங்களையும் சக மனிதர்களாக நினைங்க, 140 கோடி இந்தியர்களையுமே ஒரே தட்டில் ஒரே தராசில் வச்சு பாருங்க அப்படின்றதான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. நன்றி.